வணக்கம் ரதி. தமிழகத்திலேயே அதிக குடிசை வீடுகளுள்ள மாவட்டமாகவும் விவசாயம் மற்றும் கால்நடைகள் நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் மாவட்டமாகவும் திருவாரூர், தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் விளங்கி வருகிறது. எனவே விவசாய தின கூலி வேலை மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்றவற்றை நம்பி இங்கு பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் இந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை தங்கள் தினசரி சமையலில் பயன்படுத்தியவர்களாகவும் இருந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமா 742 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இதில் 3,91,136 குடும்பங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்ட ரேஷன் கடைகளுக்கு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் மாதத்திற்கு 3,20,000க்கும் மேற்பட்ட பாமாயில் பாக்கெட்டுகளும் 2,94,000 கிலோ துவரம் பருப்பும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடையில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கும், துவரம்பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் வாங்கி தங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் வழங்கப்படும் பருப்பு மற்றும் ஆயில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு உரிய முறையில் வருவதில்லை என இதனால் விவசாய கூலி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய நிலையில் பாமாயில் குறைந்தபட்சம் 1 லிட்டர் 150 ரூபாய்க்கும், துவரம்பருப்பு கிலோ 200 ரூபாய்க்கும் வெளிச்சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் பொதுமக்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த உணவுப் பொருள் தட்டுப்பாடுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்து வருவது பாத்தீங்கன்னா, உணவுத்துறை செயலாளர் முறையாக இந்த பொருட்களை ஒழுங்காக கொள்முதல் செய்து தரவில்லை எனவும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பொருட்கள் முறையாக கிடைக்காததால் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளிலும் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து 2 மாதமாக எந்த ஒரு ரேஷன் கடைகளிலும் இந்த பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெய்வந்த்.